மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சராக திரு வன்னியரசு அவர்கள் வந்து பதவியேற்றதுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்ததுக்கும் நான் என்ன வெங்காயத்துக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லலை. ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணெல்லாம் கசக்கிக்கிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க, எங்கள் தலைவரோட முதுகிலே குத்திட்டாரு திருமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க நம்ம எனவே பேசுவோம் தோழர். ரொம்ப ரொம்ப மோசமான விமர்சனங்கிற பேரில் அவதூறு அள்ளி வீசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம், சற்றேறக்குறைய 10 நிமிஷத்துக்கு அந்த பதிவு இருக்குது. அவதூறுனா அவதூறும் கொக்க மக்கா, உங்கள் வீட்டு அவதூறு இல்லை, எங்கள் வீட்டு அவதூறு இல்லை, ஏகப்பட்ட அவதூறை 9 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அண்ணன் திருமாவை அவ்வளவு ரொம்ப ரொம்ப குறைச்சலாக அவதூறாக இழிவுபடுத்துகிற அளவுக்கு பேசியிருக்காங்க. எனவே பேசுவோன்னு பேரை வச்சுட்டு என்ன எனவே பேசுவோம் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலது. இப்போது நம்ம ஏன் தோழர் அப்படின்னு சொல்கிறோம்? வழக்கமாக சில நேரங்களில் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறவங்கள நாமளும் கொஞ்சம் அவங்க லெவலுக்கு இறங்கி அடிக்கிறது உண்டு. அதை தவிர்க்கணும்னு நினச்சி பல நேரங்களில் முயற்சி பண்ணாலும் கூட இப்போ சீமான் மாதிரியான குடிகாரனெல்லாம் நம்மளால் அந்த மாதிரி பேச முடியறதில்ல. சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களையும் அந்த மாதிரி நம்ம பேச முடியறதில்ல. முயற்சி பண்ணுறோம் ஆனாலும் முடியறதில்ல. ஏன்னா அப்பட்டமாக ஒரு இனத்துக்கு துரோகம் செய்கிறவங்களை நம்மளால் அப்படி அவ்வளோ பொறுமையாக கையாள முடியறதில்ல. அதுபோல் இந்த எனவே பேசுவோம் தோழர் பர்ஹானான்னு நினைக்கிறேன், அவங்க பேர் தெரியல, நான் மறந்துட்டேன். இந்த தோழரும் அப்படி முற்போக்கு அரசியல் திமுக ஆதரவு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க தான், பெரியாரிய தோழராக தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டவங்க தான். இவங்க தரம் தாழ்ந்த அண்ணன் திருமாவை விமர்சிச்சிருந்தாலும் ஒரு 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 செயல்பாட்டுக்காக உடனே எதிரில் கொண்டு போய் எதிரியாக்கி நிப்பாட்டுற விஷயத்தை நம்ம விரும்புறதில்ல. கடந்த பதிவுகளெல்லாம் கூட நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சித்த சில இணைய கூலிப்படைகள்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதில் கூட பார்த்தியா, நீ திமுகவை விமர்சிச்சியா, திமுகவை குறை சொன்னியா அப்படின்னு சில புரிதலற்ற நபர்கள். நாம் இப்போவும் கூட சொல்கிறோம், திமுகவை உடனடியாக கொண்டு போய் எதிரியாக நம்ம நிப்பாட்ட எப்பவும் ஒருபோதும் நினச்சது கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக குறித்தான விமர்சனங்கள் வைக்கும்போதும் கூட பல காட்டமான விமர்சனங்களை நம்ம வச்சுருக்கோம். அமைச்சர் ரகுபதி எல்லாம் கடுமையாக விமர்சிச்சிருக்கோம், சேகர் பாபுவை கடுமையாக விமர்சிச்சிருக்கோம். ஏன் ஸ்டாலின் அவர்களே ஒரு இடத்துலலாம் ரொம்ப கடுமையாகவே நம்ம விமர்சிச்சிருக்கோம். இப்போ அதெல்லாம் சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால் நம்ம ஏதோ அவங்கள பேசாத மாதிரி பலர் நினைக்கிறது உண்டு. நீங்கள் பார்க்குறத வச்சு மட்டுமே நினச்சிருப்பீங்க. அப்படி நாம் கடுமையாக விமர்சித்தது உண்டு திமுகவை. இருந்தாலும் திமுகவை எதிரியாக கொண்டு போய் நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம நினச்சதில்லை. எதிரின்னா அது பாஜகவுக்கு துணை போகிற அத்தனை பேரும் எதிரி. ஏன் அப்படின்னா அவன் இந்த சமூகம் ஒன்று சேர்ந்து வாழ்கிறத விரும்பாதவன், பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவன், வர்ணாசிரமத்தை பாதுகாக்கக்கூடியவன், ஆர்எஸ்எஸ் பாஜக. ஸோ எதிரி எப்போவுமே பார்ப்பனியம் தான் நமக்கு. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும். மீதி எல்லாமே நட்பு முரணோ ஆட்சியாளர்களை கேள்வி எழுப்புறதோ அப்படிங்கிற நிலைப்பாட்டிலிருந்து தான் பேசுகிறோம். அதனால் எப்பவும் திமுகவையும் இப்போவும் திமுகவே நாம் எடுத்துகிட்டு போய் எதிரி அப்படின்னு நிப்பாட்ட போகிறது இல்லை. அதை நம்ம முன்னையும் செய்யலை, இப்பயும் செய்ய போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி திடீர் திமுக ரசிகர்களான நபர்கள் இருக்காங்கல்ல, திடீர்னு பெரியார் பிடிச்சிருக்கோம், மகிழ்ச்சி. பெரியாரை பிடிச்சதுன்னே திடீர்னு திமுகவை பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. திமுகவோட ரசிகர்களாக மாறிட்டுருப்பாங்க, மகிழ்ச்சி. அந்த ரசிகத்தன்மையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு வெளியே வர முடியாது. அவங்களால என்ன பண்ணுறது, திடீர்னு வெளியே வர்றது கஷ்டம் தானே. அதனால் அப்படியான மனநிலை கொண்டவங்க வந்து அப்படி ரசிகத்தன்மையில் இருந்து வெளியே வர முடியாமல் இப்படி பேசக்கூடிய இவங்க எனவே பேசுவோம் தோழர் மாதிரியான நபர்கள் சிலர், பலர் திமுகக்கே நிரந்தர பெய்டு நபர்களாக, காசு வாங்கிட்டு வேலை செய்கிற நபர்களாக நிறைய எக்ஸ்தலத்தில் இயங்குகிறாங்க. பல பேர் அப்படித்தான். பெரியார் புகைப்படத்தை வச்சுக்கிட்டே வந்து கலைஞர் புகைப்படத்தை வச்சுக்கிட்டே பெரியாரை திட்டிக்கிட்டு இருப்பானுங்க. இப்படியான பல கும்பல் வந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆக நம்ம இந்த மாதிரியான நபர்களை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. எனவே பேசுவோம்ங்கிற அந்த தோழர் வந்து என்ன தான் நமக்கு முரண்பாடு இருந்தாலும், இன்றைக்கி அண்ணன் திருமாவை விமர்சிச்சிருந்தாலும் ஒரு முற்போக்கு தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு பெண்ணாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கடுமையான சொல் கொண்டு நாம் இப்பவும் அணுக போகிறதில்லை. ஆனால் அவங்களோட அவதூறுகளுக்கு
தரம் தாழ்ந்த அவதூறுகளுக்கு வந்து நாம் பதில் கொடுத்தே ஆகணும். முதல்ல திமுகவுக்கு துரோகம் செஞ்சிட்டாரு, முதுகில் குத்திட்டாரு. என்ன முதுகில் குத்திட்டாரு அண்ணன் திருமா? அதுக்காகலாம் இல்ல, நாங்க நம்பணுமே தலைவருடைய முதுகுல யாரு வேணாலும் குத்துட்டும் திருமா, ஆனா நீங்க குத்தலாமா? எங்க தலைவர் ஆட்சியில நடந்த தப்ப பேசுறேன் நானு. எங்க தலைவரவே துரோகம் பண்ணிட்டு போன அவங்கள பத்தி பேசலைன்னா அப்புறம் தொண்டரா நாங்க எதுக்கு? அண்ணன் திருமாவுக்கு துரோகம் செஞ்ச வரலாறு தான் உண்டே தவிர அவர் யாருக்கும் துரோகம் செஞ்சதில்லை. ஜெயலலிதா அவர்களோட கூட்டணியிலிருந்து, அதிமுகவோட கூட்டணியிலிருந்து வெளியே வரும்போது கூட திருமாவளவன் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு பண்பு படைத்தவர். ஜெயலலிதா எந்த மாதிரியான அடமெண்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட முரண்பட்டா அவங்களுக்கு பகை மாதிரி தெரிஞ்சால் அவங்க எந்த மாதிரி கையாளுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட ஜெயலலிதா அவர்களே அண்ணன் திருமாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும், கூட்டணி மாறுறதுனால அப்படியான கடுஞ்சொற்களை சொன்னதில்லை. அதே பண்போடு தான் இன்றைக்கி திரு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும் கூட ரொம்ப 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 முதிர்ச்சியான ஒரு மக்கள் தலைவராக தன்னை பரிணமிச்சுக்கிட்டு ரொம்ப முதிர்ச்சியாக அத்தனையும் கையாளுறார். அண்ணன் வன்னியரசுக்கும் அமைச்சர் பதவி ஏற்றதுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு, வாழ்த்து பதிவு போட்டிருக்காரு. எல்லாமே ரொம்ப சரியாக தலைமைகளில் போயிட்டு தான் இருக்குது. இந்த ரசிகர்கள் தான் இங்கே பிரச்சனை. இந்த ரசிகர்களும் இங்கே மட்டும் இல்லை, திமுகவை ரசிகர்களாகவும் அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு சிலரும் தலித் அடையாளத்தோட எந்த அம்பேத்கர் இயக்கம்னாலும் ராவா முட்டு கொடுக்குற சில நபர்களும் வந்து அதே பார்வையில் தான் இருக்காங்க. இங்கேயும் தப்பு இருக்குது, ஆனால் தலைமைக்கிட்ட தப்பு இல்லை. இங்கேயும் தப்பு இருக்குது, ஆனால் தலைமைக்கிட்ட தப்பு இல்லை. அப்போ ரெண்டு பக்கமும் வந்து சில விஷயங்களை நிதானமாக ஒன்று தலைமையை பின்பற்றணும், இல்லை நமக்கே உண்மையிலே கொள்கை புரிதலும் நிதானமும் முதிர்ச்சியும் இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் என்ன தைரியத்தில் துணிச்சலில் நீங்கள் வந்து பொதுவெளியில் பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் தலைமைக்கு கட்டுப்படணும். இல்லை இந்த அரசியல் சூழலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவமும் முதிர்ச்சியும் இருக்கணும். ரெண்டுமே இல்லை. என்ன நீங்கள் வந்து பேசுகிறீங்க? கண்ணீர் விட்டுட்டா மனசு நொந்து பேசுகிறேன் திருமா, மனசு வலிக்குது திருமா, ஆண்டவரை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு கண்ணீர் என்றைக்கும் நமக்கு நெருடலான விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரியான நபர்கள் இப்படியான செயல்களை செய்யும்போது வந்து அது அது வேடிக்கையான விஷயமாக தான் இருக்குது. ஒன்று புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். அரசியல் அப்படிங்கிறது கொள்கை, சமகால அரசியல் சூழல், வரலாறு, எதிர்கால அரசியல் சூழல் எல்லாத்தையும் ஒன்றிணைஞ்சு கொண்டது தான் அரசியல். வெறும் ரசிக்கிறது கிடையாது. நான் இங்கே திமுக கட்சியை வச்சுட்டேன், இங்கே தலைவரை வச்சுட்டேன் அப்படின்னு விஜய் பட வசனமெல்லாம் பேசுகிறது கிடையாது அரசியல். என்ன விலை போயிட்டார், என்ன முதுகில் குத்திட்டார் திருமா? முதல்ல அதை சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன முதுகில் குத்தினார்? கூட்டணியை விட்டு வெளியேறினது முதுகில் குத்துறதா எப்படி ஆகும்? இதே அண்ணன் திருமா தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட ஆசை வார்த்தைக்கு மயங்குறாரு. முதல்ல அப்படி சொல்கிறதே அவரை கொச்சைப்படுத்துறதா தான் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான முற்போக்கு வேடமிட்ட சிலரும் தரம் தாழ்த்தி அண்ணன் திருமாவை அவதூறு பரப்பும்போது நாம் அப்படி எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி கொள்கை கோட்பாடெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, பிஜேபி அதிகமாக விலை பேசினாலும் அவங்கக்கிட்ட போவேன், விஜய் அதிகமாக விலை பேசினாலும் அவங்கக்கிட்ட போவேன், யார் எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஏன் தேவையை யார் ரொம்ப சிறப்பாக அதிகமாக செய்வீங்களோ அவங்கக்கிட்ட நான் வந்து கூட்டணி வைப்பேன் அப்படின்னு அவரோட வரலாறே அதில் கிடையாது. அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் யார் சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடுவாங்க அவங்க பேரம் பேசுகிற கட்சி. இப்போ தேர்தலுக்கு பிந்தியும் கூட திரு சௌமியா அவர்களுக்கு வந்து பேரம் பேசப்பட்டுச்சு. அந்த கட்சி பேரம் பேசிச்சு அவங்களுக்கு துணை முதல்வர் பதவின்னு செய்தி வந்தது, நம்ம கேட்டோம். அப்படியான எந்த ஒரு வரலாறையுமே கொள்ளாத ஒரு தலைவர் அண்ணன் திருமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எப்பவும் வேறு அரசியலை மையப்படுத்தி தன் கட்சியோட இயக்கத்தை அவர் கட்டமைச்சதே கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு கட்சியை மறுகட்டமைப்பு பண்ணணுமா, எல்லா பதவிகளையும் கலைச்சி திருப்பி போடு, கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேளச்சேரி தீர்மானத்தில் முடிவு பண்ணவர். ஓபிசிக்களும் இந்த கட்சிக்குள்ளே வரணும், இது ஒரு சாதி கட்சியாக சுருங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
தீர்மானம் நிறைவேற்றி அப்போ மற்ற எல்லா பிரிவினரையும் கட்சிக்குள்ளே, கட்சியோட முக்கிய பொறுப்புகளுக்குள்ளே ரிசர்வேஷன் சிஸ்டமை தன்னோட கட்சிக்குள்ளே கொடுக்குறாரு. யார்? பொது சமூகத்திலேருந்து வர்றவங்களுக்கு சில தளர்வுகளை ஏற்படுத்துகிறார் அண்ணன் திருமா. இங்கே இருக்கிறவங்க 10 வருஷம் உழைச்சாதான் ஒரு பதவின்னா, ஓபிசி சமூகத்தில் உள்ளவன் 5 வருஷம் உழைச்சா போதும், அவனுக்கு நான் பதவி கொடுக்குறேன், பொறுப்பு கொடுக்குறேன். ஏன்னா அந்த மனநிலை ரொம்ப முக்கியம். பொது சமூகம் வந்து இந்த 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 இயக்கத்துக்குள்ள பங்களிப்பு அப்படிங்கிறது வேணும். வெறும் இதை தலித் இயக்கமாக நான் சுருக்கிட விரும்பலை அப்படின்னு முடிவு பண்ணவர் அண்ணன் திருமா. எப்போவுமே அந்த கால அரசியல் சூழல், அரசியல் தேவை, நாட்டு நலன், நாட்டு மக்களின் நலன். நான் நாடுன்னு சொன்னது இங்கே தமிழ்நாட்டு. அந்த தமிழ்நாட்டு மக்களோட நலன் கருதி மட்டுமே தேர்தல் கூட்டணி முடிவுகள் எடுத்தவர் அண்ணன் திருமா. வெறுமனே அப்போ இருக்கிற ஒரு 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 அலையை வச்சு ஒரு முடிவு பண்ணி அதில் நாம் சில லாபங்கள் அடைஞ்சிடலான்னு எப்பவுமே முடிவு பண்ணது கிடையாது. 2009க்கு பிறகு மிக கடுமையான திமுகவுக்கு எதிரான அலை இருக்குது. மிக கடுமையான அலை. நிச்சயம் தெரியும் திமுக தோற்றுரும் அப்படிங்கிற அளவுக்கான கடுமையான திமுகவுக்கு எதிர்ப்பு அலை இருக்குது. இருந்தாலும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து அதிமுக கொள்கை அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் அதே திராவிட சித்தாந்தம் கொண்டது தான். இருந்தாலும் இங்கே திமுகவை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. கொள்கையை பெயரளவில் மட்டும் வச்சிடலாமல் செயல்பாட்டிலையும் அவங்க உறுதியோடு இருக்க கட்சி, இவங்களை வலுப்படுத்துறது முக்கியம்னு திமுக கூட நின்றவர் அண்ணன் திருமா 2011 சட்டமன்ற தேர்தலில். ஆனால் 2011 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு திமுக என்ன பரிசீலிச்சது தெரியுமா? விசிகாக்கு அந்த 2011 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுக கூட்டணியில் ஒன்றா சேர்ந்து தேர்தலை சந்திக்குது. ஆனால் எப்படியான படுதோல்வி அடையுது திமுக, எப்படியான நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்போ அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்த அணி இருந்ததுனால வாக்கு பரிமாறப்படலை இரு தரப்பும், மக்கள் அதை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்படுது. அதன் பிறகு ராமதாஸ் அவர்கள் வந்து வாக்கு பரிமாறப்பட்டிருக்கிறத ஆதாரத்தோடு நிரூபிக்கிறார். இருப்பினும் தங்களோட கட்சியை தனியாக வலுவடைஞ்ச கட்சியாக காட்டணுங்கிற ஒரே ஒரு சுயநல தேவைக்காக மட்டுமே இன்றைக்கி என் தலைவரை இங்கே இறக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இவங்க, இந்த தோழர். என் கட்சியை இங்கே இறக்கிட்டேன், என் தலைவரை இங்கே இறக்கிட்டேன், நான் ஒரு திமுக காரி, பெருமை மிகு திமுக காரின்னு பேசுகிறாங்கல்ல, அந்த தலைவர் தான், மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் மிக மோசமான முடிவெடுக்கிறார். 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக தன்னோட பலத்தை நிரூபிக்க, தனிப்பெரும் கட்சியாக காட்டிக்க, ஏன்னா மைனாரிட்டி திமுகன்னு ஜெயலலிதா அவர்கள் விமர்சனம் வச்சாங்க. அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறதுக்காகவே திமுக பெரும்பான்மையான இடங்களில் நாங்கள் சேர்ந்து நிற்போம், உங்களுக்கால சொற்பமான இடம்தான், விருப்பப்பட்டால் பாருங்கள் இல்லை வெளியேறிக்கிங்கிற முடிவு எடுக்குது திராவிட முன்னேற்ற கழகம். யார் அந்த முடிவு எடுக்கிறா? நம்ம இங்கே ஏற்றப்பட்ட, நம்ம தோழருக்கு இங்கே ஏற்றின அதே தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான். அதன் காரணமாக வெளியேறுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. குறைஞ்சபட்ச மரியாதை இருக்கணும்ல, குறைஞ்சபட்ச பங்களிப்பு இருக்கணும்ல ஒரு கட்சி அப்படின்னா. இங்கே 6 சீட்டு 8 சீட்டுங்கிறதே பெரிய பங்களிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் பார்க்கப்படுது. 6 சீட்டே. அப்போ 2016 அது கூட கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணியிருந்தா என்னவா அவங்க முடிவெடுத்திருப்பாங்கன்னு உங்கள் கற்பனைக்க விட்டுறேன். அப்போ அப்படியா முடிவெடுக்கிறதுனால யாரையுமே பெருசாக பொருட்படுத்தலை. இடதுசாரிகள் யாரையுமே, கம்யூனிஸ்ட் கட்சியும் பொருட்படுத்தலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பொருட்படுத்தலை, மதிமுகவையும் பொருட்படுத்தலை. என்ன பண்ணுவாங்க அந்த கட்சி? திமுக நம்மளை கூட்டு சேர்க்கலை, கூட்டு சேர்ந்தால் சும்மா ஃப்ரீயாக வந்து வேலை பாருன்னு சொல்லுது. அப்போ போய் நம்ம வேலை பார்க்க சம்மதிக்கலைன்னா நீ போனால் போ அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம அரசியலை விட்டே போயிடலாம்பா, திமுக நம்மளை ஏற்றுக்கல ஃப்ரெண்ட்ஸ், திமுக நம்மளை ஏற்றுக்கல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணுறது, நம்ம தலைவர் நம்மளை ஏமாற்றிட்டார் அப்படின்னு அவங்கள அழுதுட்டு கட்சியை கழிச்சிட்டு போயிடலாமா? தேர்தல் அரசியலே வேணான்னு போயிடலாமா? கொள்கையான கட்சி திமுகவே நம்மளை இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு கட்சியை கழிச்சிட்டு போயிடலாமா? இல்லை அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க அதிமுக கிட்ட போய் நின்னாங்களா? அன்னைக்கு இவர்கள் மிக தீவிரமான கொள்கை பிடிப்போடு இருந்தாங்க. யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, இடதுசாரி கம்யூனிஸ்ட்டுகள்,
எல்லாம் மிக தீவிரமான கொள்கை பிடிப்போடு தான் இருந்தாங்க. திமுக மதிக்கலை, மாறா போய் சரி இவர் 1 தான் கொடுக்குறேன்றாரு, அம்மா நீங்கள் 2 கொடுங்கம்மா நாங்கள் உங்கள் பக்கம் வந்துடுறோன்னு பேரம் பேசுனாங்களா? இல்லை இல்லை, சுயமரியாதை முக்கியம், தனித்து நிற்போம், வெளியே வரோம். இப்பவும் கடந்த தேர்தலில் கூட அப்படி, தேர்தலுக்கு முன்னாடி அதானே சொன்னார், நான் நினச்சா திடீர்னு தேர்தல் அரசியலை வேணான்னு கலைச்சிட்டு போயிடுவேன்னார்ல. பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்தால் நாங்கள் அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டோங்கிற முடிவை எடுத்திருக்கோம், அதனால் அவங்க உள்ளே வந்தால் நாங்கள் வெளியேறுவோம். நாங்கள் எந்த கூட்டணி கட்சியும் நாங்கள் கம்பல் பண்ணல, நாங்கள் அவங்களுக்கு டிமாண்ட் வைக்கல, நிர்பந்தம் பண்ணல, அவங்கள சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லலை. அவங்க இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம். நாங்கள் போய் சும்மா நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம், சந்திக்காமல் போகிறோம், தனியாக கூட நிற்கிறோம், எங்களால் சக்திக்கு முடிஞ்ச இடத்துல நிற்கிறோம், நாங்கள் வாங்குகிற ஓட்டை வாங்குகிறோம் அப்படின்னு தானே அறிவித்தார். அதையே தான் 2016லையும் செஞ்சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி திமுக கிட்ட மதிப்பு கிடைக்காத, அங்கீகாரம் கிடைக்காத இடதுசாரிய தோழர்கள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அதே போல் அதிமுக கிட்ட உரிய அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்காத தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலான கட்சி வெளியே வருது. சரி, இந்த கட்சிகள் இப்படி ஆணவத்தோடு நடக்குது, நாம் எல்லாம், ஆனால் அங்கிருந்து எல்லா கட்சிக்கும் கொள்கை ஒன்று தான், வழிகாட்டி ஒன்று தான், எல்லாமே ஒன்று, செயல்பாடுகளில் முரண்பாடுகள் இருக்குமே தவிர எல்லாமே ஒன்று தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பெரிய கட்சிகள் ஆணவத்தோடு நடக்குது, நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம செய்வோம், முடிஞ்ச இடங்களில் பங்கெடுப்போம், போட்டியிடுவோம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்குனாங்க. இன்றைக்கி தேர்தலுக்கு பிந்தி தாங்க வென்ற 2 இடங்களை ஆதரவு கொடுத்ததுனால ஏன் சும்மா ஆதரவு கொடுக்கணும்னு, அதன் காரணமாக ஒரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெடுத்தா அது ஸ்டாலின் அவர்களை பச்சக்குன்னு ஒரு முதுகில் குத்திட்டாங்க அப்படிங்கிறது ஆயிரும்னா, அன்னைக்கு தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியிலே ஸ்டாலின் அவர்கள் அதை பண்ணாரே. இதையே நம்ம பல தடவை கடுமையாக மேற்கோள் காட்டி பேசியிருக்குமே, திமுக செஞ்ச வரலாற்று பிழைன்னு பேசியிருக்குமே. ஸ்டாலின் அவர்கள் தலைமைத்துவமாக முடிவெடுக்க தெரியாமல் எடுத்த முடிவு அப்படின்னு பேசியிருக்குமே. இன்னும் ஒரு படி மேலே முட்டாள்தனமான முடிவுன்னு பேசியிருக்குமே. இதெல்லாம் எங்கே போவோம்? அப்போ யாருமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்புல இருந்தோ, கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல இருந்தோ, மதிமுக தரப்புல இருந்தோ எங்களை ஓடி பின்னாடி முதுகில் குத்திட்டா ஸ்டாலின் பேசலையே, முதுகில் குத்திருச்சு திமுகன்னு பேசலையே. இல்லை இது மாதிரி அன்னைக்கு திமுக காரங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி மேடம் இருந்திருக்க மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திமுக காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தலைவர் இப்படி பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாரும் வருத்தப்படலையே. அரசியலாக தானே, வெறும் தேர்தல் அரசியல், தேர்தல் கூட்டணியாக தானே பார்த்தாங்க. அதன் பிறகு அப்போ கூட்டணி விட்டு வெளியே வந்த இந்த கட்சிகள் அனைத்தும் 2017க்கு பிறகு காவிரி உரிமை சார்ந்த விஷயங்களில் ஒன்று சேர்றாங்க. பாஜக மிக தீவிரமாக ஒன்றியத்தில் ஆட்சி அமைச்சு மாநிலங்களுக்கு எதிரான, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எதிரான தீவிரமான அரசியலை முன்னெடுக்கவும், ஒன்று சேர்ந்து பாஜகவை வீழ்த்த வேண்டிய தேவை இருக்குது. நம்ம உதிரியாக இருந்தால் பாஜக தமிழ்நாட்டை வீழ்த்திடுங்கிற முடிவுக்கு அத்தனை முரண்பாடுகளையும் கைவிட்டு முதல்ல நம்ம எதிரி அடிப்போம், நம்ம நட்பு முரணை அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு 2017 தொடர்ந்து பயணித்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல்னு பாஜகவோட ஆபத்தை உணர்ந்து அத்தனை முரண்பாடுகள், அத்தனை போராட்டம், அத்தனை ஒடுக்குமுறை எத்தனையோ இருந்தாலும் இன்னைக்கு திமுக வைக்கிறத விட பல அவதூறு கருத்துக்களை, அவதூறு விமர்சனங்களை, தரம் தாழ்ந்த விமர்சனங்களை எதிர்த்தரப்பிலிருந்து வச்சாலும் எப்படியாவது திருமாவளவன் ஒற்றையால் கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டா போதும், அந்த கூட்டணியை செதற தேங்காய் ஆக்கிடலான்னு முடிவு பண்ணி 2 ஆண்டுகள், தேர்தலுக்கு முன்கூட்டியே 2 ஆண்டுகளாக திட்டமிட்டு பாஜக தரப்பும் எதிரணியும் வேலை செஞ்சாலும், அதிமுக அவதூறு பரப்பினாலும், திருமாவளவன் அங்கே மதிப்பில்லைனாலும் அங்கேயே கிடக்காரன்னு எடப்பாடி பழனிசாமி பேசினாலும், தலித்த முதலமைச்சராக்கர்னு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி பேசினாலும், திரும்ப வந்தால் என்ன பதவி வேணால் கொடுக்க தயாராக இருக்கோன்னு பாஜக தரப்பில் பேசினாலும், எத்தனை விலை பேசப்பட்டாலும், ஆசை வார்த்தை காட்டினாலும் உறுதியை காட்டினவர் அண்ணன் திருமா.
தங்களோட உறுதி. சிறுத்தைகள் யார் அப்படின்னு காட்டினவர். சிறுத்தைகள் தனிநபர்களுக்கான லாபத்துக்கான அரசியலை செய்கிறவங்க கிடையாது. சிறுத்தைகள் மக்களுக்கான, தமிழ்நாட்டுக்கான அரசியலை, பாசிச எதிர்ப்புக்கான அரசியலை, சனாதன எதிர்ப்புக்கான அரசியலை, பார்ப்பனி எதிர்ப்புக்கான அரசியலை செய்கிறவங்க சிறுத்தைகள்னு உறுதியோடு நின்றவர் அண்ணன் திருமா. அவரை போய் சோஃபா வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, சோஃபா வாங்கின பிறகு ஒரு பேச்சுன்னு அசால்ட்டாக இந்த பொண்ணு பேசிட்டு போகுது. திரும்ப சோஃபால உட்கார்ந்ததுனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. சோஃபா வரும்னு தெரிஞ்சு பேசுற திருமாவுக்கும் சோஃபா வந்ததுக்கு அப்புறம் பேசுற திருமாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரொம்ப ரொம்ப எப்பேற்பட்ட தலைவன் அவர். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்டாலின் கூட அங்கே பிழை செஞ்சார். ஸ்டாலின் 21 வரைக்கும் திமுக காரனே நம்பலை, வெளிப்படையாக ஆராசா பேசினார் மேடையில். நாங்களே நம்பலையே எங்கள் தலைவரை இவ்வளோ ஆளுமை மிக்கவர்னு ஆராசா வெளிப்படையாக பேசியிருக்கார் மேடையில். திமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு திமுக காரனே ஒருத்தம் கூட மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை ஆளுமை மிக்கவர் நம்பலை, ஆட்சி அமைப்பார் நம்பலை. ஒரு சூழல் அப்பயும் திமுக போராட்ட களத்தை ஏற்படுத்தி அந்த வெற்றியை உண்டாக்கலை. ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடதுசாரிகள் இயக்கங்கள், மே 17 உள்ளிட்ட இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் பாஜகவோட ஏவல் ஆட்சி, அதிமுக ஆட்சி நடக்குதுன்னு கடுமையான போராட்டங்களை, தினந்தோறும் போராட்டங்களை, மக்களை ஒன்றிணைச்சு திரட்டி 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 மக்களை ஒன்றிணைச்சு அதிமுகவுக்கு வெற்றியை பரிசளித்தாங்க. அன்பில் மகேஷ் எல்லாம் சட்டமன்றம் பதவியேற்ற உடனே பேசினார். ஐயோ எங்களால் உங்கள் உட்காரவே முடியல, எல்லாருமே பாராட்டுறாங்க, ஐயோ கூச்சமாக இருக்குங்க, போராட்டம்னே இருந்துட்டோங்க, இப்போ எல்லாம் பாராட்டும் போது எதிர்ப்பே இல்லாத கூச்சமாக இருக்குங்க அப்படின்னாரு. ஒரு போராட்டம் 2021க்கு முன்னாடி வீரியமாக ஒரு போராட்டத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்துக்கிட்டதை காட்ட சொல்லுங்கள். ஒன்றிய அரசை எதிர்த்து, பாசிச பாஜகவை எதிர்த்து, அதிமுகவை எதிர்த்து கடுமையாக போராடி சிறை சென்று ஓன்னு எத்தனை இயக்கத்தோழர்கள் எத்தனை 100 வழக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? வெறும் வசனம், வெறும் பொய் பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணாப்புல அன்பில் மகேஷ். அப்படி திமுகவை அதன் தலைவர் ஸ்டாலினை அந்த கட்சிக்காரங்களே நம்பாத சூழலிலும் பாஜகவை உள்ள விட்டுறக்கூடாதுன்னு மிக வீரியமாக செயல்பட்டது விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள், மதிமுக தோழர்கள். அப்படி வந்தவங்களை அன்னைக்கு கூட்டணி விட்டு வெளியேற்றும் போது அது துரோகமாக தெரியல, முதுகில் குத்தினதாக தெரியல. இன்றைக்கி தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் சூழலே முழுமையாக மாறி இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் அவங்கக்கிட்ட உட்கார்ந்துட்டு கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை தான் வச்சுட்டு இருக்கணுமா என்ன? இல்லை நீங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருவீங்களா? திமுக தான் கொடுத்துருமே, ஏன் கொடுத்தா என்ன? அவர்களோட உழைப்பு 234 தொகுதியிலும் இருக்குல்ல, வாக்கு வங்கி 234 தொகுதியிலும் இருக்குல்ல. ஒரு அமைச்சர் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? 34 35 அமைச்சரையும் நீங்களே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு? அப்படியான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரலாற்றில் முதல் முறையாக அதிகாரத்தில் பங்கெடுக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு. அதில் பங்கெடுத்திருக்காங்க. அதுவும் மிகச்சரியான ஒரு போராளிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன் அவரை மிகச்சரியானவர்னா, நீங்கள் எந்த அமைச்சர் பற்றியுமே தாவேக்கால அத்தனை பேரும் அமைச்சராக எல்லாமே புதுமுகம், செங்கோட்டையன் அவர்களை தவிர எதுவுமே அரசியல்னா என்னன்னே தெரியாத ஆட்கள். ஆனால் யாரையுமே எவனும் எதிர்க்கல. பாஜக காரன் முதல் கொண்டு, சாதி வெறியர்கள் முதல் கொண்டு, சாதி சங்கங்கள் முதல் கொண்டு, அத்தனை பச்சோந்திகளும் அத்தனை திருட்டு கும்பலும் அண்ணன் வன்னியரசு குறி வச்சு எதிர்க்கான். இவருக்கு கொடுக்கக்கூடாது, இவருக்கு கொடுத்துடக்கூடாது, அவர் வந்துடக்கூடாது, அவர் இப்படி வழக்கு வச்சிருக்காரு, அவர் பிரிவினைவாதி, அவர் ஆயுள் தண்டனை கைது, அப்படி இப்படின்னு அத்தனை அவதூறை பரப்புகிறான். அவதூறு அள்ளி வீசுகிறான், அவ்வளோ வெறுப்பை பரப்புகிறான். இருந்தாலும் அந்த வெறுப்பு இப்போ மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ பார்ப்பனர்களை ஆதரிக்கிறத நீ எதிர்த்தேனா தான் உனக்கான அரசியல்னு தந்தை பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆமாம், அண்ணன் வன்னியரசை பார்ப்பனர்கள் ஆதரிக்கிறாங்களா? சாதி வெறியர்கள் ஆதரிக்கிறாங்களா? எந்த ஒரு சாதியவாதி, எந்த ஒரு மதவாதி, எந்த ஒரு பிழைப்புவாதி அண்ணன் வன்னியரசை ஆதரிச்சிருக்காங்க சொல்லு? யார் அண்ணன் திருமாவை ஆதரிச்சிருக்காங்க சொல்லு? இப்போவும் சனாதனம்னா ரோட்டில் இறங்கி நிற்கக்கூடியவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இப்போவும் ஆணவ படுகொலைன்னா ரோட்டில் இறங்கி போராட்ட களத்தில் நிற்க போகிறவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். யார்? சரி, இந்த 5 வருஷம் பார்ப்போமே, திமுக எவ்வளோ வீரியமான போராட்டங்கள் எடுக்குது, எவ்வளோ வழக்கு வாங்குது,
எவ்வளோ கைதாகுது, எத்தனை எத்தனை பேர் கைதாகிறாங்க பார்ப்போமா? 2021க்கு முன்னாடி எத்தனை பேர் கைதானாங்கன்னாவது பட்டியல் கொடுங்களேன் பார்ப்போம். திமுக ஒரு அவசியமான சக்தியானா அவசியமான சக்தி, மிக முக்கியமான சக்தி, மிக அவசியமான சக்தி. ஆனால் திமுக அதனோட கட்டமைப்பை எப்படி மாற்றி வச்சுக்குதுன்னா, முதலாளிகளை சொகுசு வாழ்க்கை வாழ்கிறவங்களாக தான் அதனோட மொத்தனை நிர்வாகிகளையும் மாவட்ட நிர்வாகிகளையும் எல்லாரையும் மாற்றி வச்சிருக்கு. ஆளுக்கு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ஓனரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அதில் ஃபீல் பண்ணுறான். ஃபீல்டில் இறங்கி மக்களோட மனநிலையை இந்த கடந்த 5 வருஷத்தில் ஒரு திமுக நிர்வாகி கூட வெளிப்படுத்தினதே கிடையாது. எதுக்கும் திமுகவுக்கு எதிரான எப்படி ராகுல் காந்தியை கைது செய்யும் போது இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரன் அத்தனை பேரும் மிச்சர் தின்னுட்டு உட்காந்துட்டு இருந்தானோ, காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கான்ற அளவுக்கு கேள்வி எழுப்புற அளவுக்கு இருந்துச்சோ, அதே போல தான் கலைஞர் கருணாநிதி அவர்களை சண்டாளன்லாம் சொல்லி அவதூறும் கொச்சையாக பேசி இழிவுபடுத்தி பேசும்போது அத்தனை திமுக காரன் உட்காந்து மிச்சர் தான் தின்னுக்கிட்டு இருந்தீங்க, வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. தந்தை பெரியார் மண்ணை பெரியாரே எனக்கு மண்ணுன்னு ஒருத்தன் சொல்லும் போது எல்லாம் என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க. அதே அந்த குடிகார பையனோட ஒரு அல்லக்கை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறான் பெரியார் எனக்கு மயிருங்கிறான். அவன் மயிரை பிடிங்கிருக்கணும்ல, என்ன அர்த்தத்துக்கு? பிடிங்கிருக்கணுமா பிடிங்கிருக்கக்கூடாதா? இது வரைக்கும் அந்த கட்சியின் மீதோ அந்த கட்சியின் தலைவர் மீதோ முன்னாள் தலைவர் மீதோ கலைஞர் மீதோ அதனோட கட்சியோட ஆணிவேரான தந்தை பெரியார் மீதோ பேரறிஞர் அண்ணா மீதோ எதுக்காவது ஒன்றுத்துக்கு நீங்கள் எதிர்வினை ஆற்றியிருக்கீங்களா? திமுக ஆற்றி இருக்குமா எதிர்வினை? இங்கே வச்சிங்களே தலைவரை, இங்கே வச்சிங்களே கட்சியை, எதுக்காவது இந்த மாதிரி செயல்பட்டீங்களான்னு கேட்டிங்களா வைக்கும்போது? நாம் இப்போவும் திமுகவை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான். இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படியே ரசிகர்கள மனப்பான்மையில் இருந்துக்கிட்டு தாவேக்கா தலைவர் அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டாருங்கிற அந்த இதுக்கும் ஆதவர்ஜுனா சொன்னதை செஞ்சு காட்டு. என்னங்க தெரியுமா, சாதாரண சோஃபா ஆதவர்ஜுனாலாம் உங்களுக்கு ஒரு கொள்கை வழிகாட்டியா மாறினதை தான் எங்களால ஏத்துக்க முடியல. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆதவர்ஜுனா ஒரு நரி, டோரா புஜ்ஜியில் வர மாதிரி ஒரு நரி, குள்ளநரி திருடக்கூடாதுன்னு பக்கத்துலேயே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு தடவை திருடாமல் அது ஓடிடும். மற்ற நேரத்துல எல்லாம் அந்த சொல்லும்போது நான் திருடுறேன்னா அப்படின்னு ஓடிடும். மீதி நேரத்தில் ஆட்டை போட்டு போயிடும். அப்படி ஆதவர்ஜுனா ஒரு தகுந்த ஆள் இல்லை அப்படிங்கிறத இந்த பக்கம் ரசிக மனப்பான்மையில் உள்ளவங்களும் தெரிஞ்சுக்கணும். தமிழக வெற்றி கழகம் பெரிய மீட்பர் கிடையாது. இயேசு பிரான் மாதிரி மேலேருந்து மக்களை மீட்டுட்டு போக வந்த கட்சியும் கிடையாது. அதில் உள்ள நபர்களும் அப்படி கிடையாது. தவறுகள், அதுவும் மிக கடுமையான அதிகமான அதீத தவறுகள் தமிழக வெற்றி கழகத்தில் அதனோட ஆட்சியில் நிகழும். அதை கேள்வி எழுப்புகிற மனப்பான்மையிலே இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற விஜய் அரசை எதிர்த்து கேள்வி கேட்கறதுலையும் போராட்ட களத்தை இன்னைக்கு 3 எம்எல்ஏ அந்த கட்சியில் போய் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இணைஞ்சிட்டான். இடைத்தேர்தல் வரப்போகுது. இன்னும் 7-8 எம்எல்ஏக்களை கண்டிப்பாக ராஜினாமா பண்ணி தங்கள் கட்சியில் சேர்ந்து தனிப்பெரும் 118 எம்எல்ஏவும் விசில் சின்னத்திலே உள்ளவங்களாக மாற்றத்தான் முயற்சி பண்ணுறாங்க. ஒருவேளை இடைத்தேர்தல் வருது, ஒரு 10 தொகுதிக்கு வருது, திருச்சி கிழக்கு உட்பட இன்னும் ஒரு 10 தொகுதி சேர்த்து வருதுன்னு வச்சுங்களேன். அதுக்கான களப்பணி என்ன, அதில் எப்படி செயல்பட போகிறோம், எப்படி இந்த விஜய்ங்கிற மாய பிம்பத்தை மக்கள்கிட்ட உடச்சி காட்ட போகிறோங்கிறதுல தான் சிந்தனை இருக்கணும். இது வரைக்கும் திமுக அப்படி செயல்பட்டதாக தெரியவே இல்லை, அப்படியான திட்டங்கள் தீட்டினதாக தெரியவே இல்லை. திமுக நபர்கள்னு தங்களை சொல்லிக்கிறவங்க எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெறிநாய் மாதிரி உட்காந்துட்டு கடிக்கத்தான் முயற்சி பண்ணுறீங்களே தவிர, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதில் எங்கே, நீங்கள் எதிர்க்கிற இடத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கே போச்சு? அடுத்த தேர்தல் தாவேக்கோவோடுன்னு சொன்னாங்களா? தேர்தல் கூட்டணி பற்றி ஏதாவது அறிவிச்சாங்களா? இல்லை இவங்க தான் எங்களோட கொள்கை பார்ட்னர், பாமக அன்புமணி சொன்ன மாதிரி எங்கள் கொள்கையும் அவங்க கொள்கையும் 90% லிங்க் ஆகி போகுதுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? இவர்களோட செயல்பாடுகளை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்காக அமைச்சரவையில் இடம்பெறதே அப்படியே முதுகில் குத்துனதாயிடும். என்ன புரிதல் இல்லாத பேச்சு. அதுவும் இந்த தோழர் 9 நிமிஷ பேச்சில் எல்லா இடத்துலையும் சோஃபாக்கு விலை போயிட்டார். முன்னாடி நாங்கள் உங்களை உயரமாக பார்த்தோம், இப்போ சோஃபா மேலே நீங்கள் ஏறி நின்னாலும் எங்களுக்கு நீங்கள் குள்ளமாக தான் தெரியுறீங்க. அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் அவர் அப்படியே உயர்ந்து தெரிஞ்சாரு, விஸ்வரூபம் எடுத்து நின்றுட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு சோஃபா மேல ஏறி நின்னும் எங்களுக்கெல்லாம் சின்னதா தெரியுறாரு. ஒருவேளை நாமளும் சோஃபால உட்கார்ந்துருந்தா திரும்ப மாதிரிதான் பேசிருப்போமா? ஒருவேளை இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கறதுனாலதான் நான் இப்படி கொள்கை பேசுறேனோ? அறிவு கட்ட பேச்சில் இதெல்லாம் என்ன புரிதல் உள்ள பேச்சு இது? எப்படி அண்ணன் திருமாவை வெறும் பணத்துக்கு வேலை போகிற நபராக உங்களால் சிந்திக்க முடியுது? எப்படி சிந்திக்க முடியுது? பணத்துக்கு வேலை போகிற நபர் ஏன்
1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி போயிருக்க மாட்டாரா? கூட்டணியே சுக்குநூறு ஆயிருக்கும்ல திமுக கூட்டணியே. அதைத்தானே தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அதானே பாஜக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தாங்களே, என்ன விலைக்குமே தயாராக இருந்தாங்களே. கேவலம் சீமானுக்கு 2000 கோடி விலை பேசுனாங்கன்னு வெக்கமே இல்லாமல் சீமான் பேசும்போது அண்ணன் திருமாவுக்கு எவ்வளோ விலை? சீமானும் அண்ணன் திருமாவும் ஒன்றா? அதுவும் இந்த பெண் சொல்கிறாங்க. அதையும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, சீமானுக்கும் திருமாவுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு. திருமா அவர்களே, சீமானுக்கும் உங்களுக்கும் இப்ப ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எப்படி இப்படி பேச முடியும் உங்களால்? எப்படி இந்த வார்த்தை வரும்? சீமானும் திருமாவும் ஒன்றா? இந்த தமிழ்நாட்டில் நான் பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த கேள்வியை விடுறேன். தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு உங்கள் அறிவுக்கு எட்டன எந்த விஷயத்தை எடுத்தாலும், நீங்கள் எதிர்க்கிற தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைன்னு உணர்கிற எந்த விஷயத்தை எடுத்திங்கனாலும் அதில் சீமானோட நிலைப்பாடு எதிர்நிலைப்பாடு. இப்போ ஒரு வேளை உதாரணத்துக்கு சொல்கிறேனே, காவிரி பிரச்சனை இருக்குன்னா, காவிரி உரிமை வேணும்னு பல பத்தாண்டுகளாக தமிழ்நாடு பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம உரிமையை நீ விட்டு கொடுக்க முடியாது, எங்கள் உரிமைக்கான நீரை நீ கொடுக்கணும், பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காவிரி நீர் உரிமை விவகாரத்தில் சீமானோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இப்போது தமிழ்நாட்டு கட்சிகளை நம்ம எதிராக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்காங்க. மாநில கட்சிகளை, தேசிய கட்சி அறவே அப்புறப்படுத்த வேணும். ஆனால் அதுலேயும் கூட ஒரு சின்ன எக்ஸப்ஷனாக நாம் தமிழர் கட்சியை மட்டும் நம்ம அப்புறப்படுத்துகிற அந்த கட்சியோட, தேசிய கட்சியோட அப்புறப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்குது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும், தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட மாநில கட்சிகள் எல்லா கட்சிகளும் பல விஷயங்களில் முரண்பட்டாலும் தமிழ்நாட்டோட அடிப்படை பிரச்சனைகளில் பல விஷயங்களில் ஒன்று சேர்ந்துப்பாங்க. அதுக்கு உதாரணம் காவிரி பிரச்சனை. ஆனால் சீமான் மாதிரியான எலும்பு துண்டுகள் என்ன பண்ணணும்னா, அதுக்கும் இந்திய உளவுத்துறை கிட்ட, இந்தியா கிட்ட வாங்கி தின்னுட்டு, ஆர்எஸ்எஸ் கிட்ட வாங்கி தின்னுட்டு என்ன பண்ணணும், எனக்கு எதுக்கு காவிரி நீர், நான் நீ பேனா வைக்கிற சிலையை குறுக்க போட்டேன்னா எனக்கே மழை பெய்யுது அதிகமாக, அதையே நான் சேர்த்து வச்சுப்பேன், அதுக்கு எதுக்கு எனக்கு காவிரி நீர் அப்படின்னு உளறிட்டு இருக்கோம் இந்த கும்பல். இதை நம்ம விரிவாக பேசினா போய்கிட்டே இருக்கும். இப்படி தமிழர் உரிமை சார்ந்த கட்சி கடந்து தமிழர் உரிமை சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் எதிரான நபர் சீமான். எந்த பிரச்சனைக்கும் போராட்ட காலத்துக்கு நிற்கிற நபர் அண்ணன் திருமா. இந்தியா முழுக்க சிஏஏ, என்ஆர்சி இந்த மாதிரி குடியுரிமை சட்டத்தை சம்பந்தமாக பல போராட்டங்கள் முன்னெடுக்கும். ஒரு போராட்டம் கூட வீதிக்கு வராதால் சீமான். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராய சம்பவம் குடித்து எல்லாரும் இறந்தாங்க, எல்லா தலைவர்களும் போய் நின்னாங்க, முடிஞ்சவங்க உதவி பண்ணாங்க, முடியாதவங்க சந்தித்து ஆறுதலாக சொல்லிட்டு வந்தாங்க. வெளியே வராத நபர் சீமான். நீங்கள் எந்த கோரான பிரச்சனை எது எடுத்தாலும் அதில் ஒன்று பங்களிக்காமல் இல்லை எதிர்நிலைப்பாடு எடுக்கிற நபர் தான் சீமான். நீட் தேர்வு வேணுமா, ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறேன்லாம் சொல்ல மாட்டாப்ல சீமான். நீ டாக்டர் தான் படிக்கணுமா அப்படின்னு யார் கேட்குற கேள்வி இது? யார் கேட்பா இது? அண்ணன் திரும்ப கேட்பாரா இந்த மாதிரி, நீ டாக்டர் தான் படிக்கணுமா, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாக்கா 10 லட்சம் கொடுக்கணுமான்னு அண்ணன் திரும்ப கேட்பாரா? இல்லை கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவரவனை நான் போய் பார்க்கணுமான்னு அண்ணன் திரும்ப கேட்பாரா? காவிரி நீர் உரிமை நாங்களே தண்ணி தேக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு அண்ணன் திரும்ப சொல்லுவாரா? இன்னும் எண்ணற்ற பிரச்சனை. மாஞ்சோலை பிரச்சனை எடுத்துங்க. திமுக ஆட்சி தான் ஒரு பாஜகக்காரன் கம்பெனி பார்லேஜ் தான், அந்த பார்லேஜ் குரூப் ஆஃப் கம்பெனி தான் மாஞ்சோலையில் தொழிலாளர்களை ஏமாற்றிட்டு போன பிரச்சனை. 100 கோடிக்கு அதிகமாக தமிழ்நாட்டுக்கே வரி கொடுக்கணும் அந்த நிறுவனம். ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு இடம், வாழ்விடம் இல்லை, அவங்களுக்கான சம்பளம் இல்லை கம்பெனியை காலி பண்ணிட்டு போகிறோன்னா அதுக்கான இழப்பீட்டு தொகை இல்லை, எதுவுமே இல்லை. நின்னது 2 தான். ஒன்று இயக்கம், மே 17 இயக்கம், இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சீமானுக்கெல்லாம் மாஞ்சோலைன்னு ஒன்று இருக்கானே தெரியாது. ஆனால் மேடம் சொல்கிறாங்க சீமானுக்கும் திருமாவுக்கும் இப்படி நான் அடுக்கிக்கிட்டே போக முடியும். வெல்லும் ஜனநாயகம்னு மாநாடு போடுறார். ஏன் அவருக்கு ஜாதிய திரட்டி மாநாடு, இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வரலாறு எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்றுத்தி பட்டியலிட்டோம்னா அதுக்கு தூசிக்கு பெற மாட்டாப்புல சீமான். சீமானும் திருமாவும் ஒன்றா தெரியல அப்படின்னு இந்த பொண்ணு பேசுது. என்ன பார்வை இது? என்ன விதமான பார்வை, என்ன விதமான புரிதல் இது?
ரசிகருக்கு பாலபிஷேகம் பண்ணுற மனநிலை இருந்தால் ஒழிய இப்படியான ஒரு வார்த்தை வராது அண்ணன் திருமாவை பார்த்து. இவருக்கு இந்த நபர் வந்து இந்த தோழர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாலபிஷேகம் பண்ணுற ரசிக மனப்பான்மைக்கு போகிறதுனால அண்ணன் திருமா இவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் சீமானோட ஒப்பிடக்கூடிய எண்ணம் வந்துருச்சு. சீமானுங்கிற சில்லறையோட ஒப்பிடுற எண்ணம் வந்துருச்சு. சோஃபாக்கு ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருக்கும், பேசணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து அவங்க கட்சி தலைமை அலுவலகத்தில் வந்து வந்தால் வர தலைவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக அவரோட அறை ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே தான் டேபிளை போட்டு வரவங்களெல்லாம் இறுக்கமாக நின்று சந்திச்சுட்டு இருப்பார். அதுக்காக இப்போ வெளியே ஒரு ஹால் இருக்குது, அங்கே தான் கூட்டமெல்லாம் நடத்துவாங்க. அதில் கொஞ்சம் இடத்த பிடிச்சி வர்றவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு ஹால் மாதிரி கொஞ்சம் பெருசாக கட்டினாங்க. கட்டிட்டு அதுக்குள்ளே இன்டீரியர் டைல்ஸ் கீல்ஸ் எல்லாம் கூட ஒட்ட முடியாத பொருளாதார சிக்கல் இருக்கிறதுனால தரைக்கு மட்டும் டைல்ஸ் போட்டேன், செவருக்கெல்லாம் டைல்ஸ் மாதிரியே ஸ்டிக்கர் வரும் இல்லையா, அதை ஒட்டிட்டு அப்போ ஒட்டின பிறகும் அங்கே வந்து சந்திக்க சோஃபாலாம் கிடையாது, உட்கார வெறுமனே சேர் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அது இல்லைன்னு அது ஒவ்வொருத்தர்கிட்ட நன்கொடையாக கட்சிக்கு இதை நீங்கள் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு ஒவ்வொருத்தர் தனித்தனியாக கொடுத்த சோஃபா. அது அங்கே ஒரு 2-3 சோஃபா இருக்கும். அன்றைக்கி வந்தது 1-2 தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றுமே வேறு கலரில் இருக்கும். நம்ம வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய் கூட நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஒவ்வொன்றும் வேறு கலரில் இருக்கும், ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகாது. இருந்தாலும் அது வெவ்வேறு நபர்கள் வந்து நன்கொடையாக கொடுத்தது. அந்த சோஃபா அன்னைக்கு பத்திரிக்கை மொத்தமும் அங்கே வந்து நிற்கணும் சோஃபா. அது வந்து 1 மாதத்துக்கு முன்னே அன்றைக்கி வந்து இறங்குச்சில்ல, அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னே சொல்லியிருந்த சோஃபா. அது ஒன்றும் பெரிய விலை உயர்ந்த சோஃபா கிடையாது, சாதாரணமாக ரோட்டில் போட்டு வைக்கிற சோஃபா தான். அந்த சோஃபா அன்னைக்கு டென்டேட்டிவாக தோராயமாக அப்போ சொல்லியிருந்தது எப்போயாவது வரும்னு எதிர்பார்த்துருந்தப்போ அன்னைக்கு அவங்க ஏற்றி அனுப்பிச்சிருந்த அன்னைக்கு பத்திரிகை உலகமே, இந்தியாவோட பத்திரிகை உலகமே அங்கே இருக்கணும் யாருக்கும் எதிர்பார்க்கல. அப்படி இருந்து யாராவது சோஃபா அனுப்புறது பத்திரிகை அங்கே தான் அனுப்புவாங்களா? ஏன் வேறு பத்திரிகையாளர்கள் இல்லாத இடத்துக்கு அனுப்பிச்சு அங்கே ஒரு ஆளை விட்டு செக் பண்ணி புஷ்பா படம் மாதிரி சோஃபா வந்துருச்சா திறந்து பாரு, கீழே எத்தனை கட்டு இருக்குது, கரெக்டாக இருக்கா, ஓகே இப்போ நான் லெட்டர் கொடுக்குறேன்னு கொடுக்க முடியாதா? அறிவு கட்டத்தனம்ல இது. புரிதல் இல்லாத ரசிக குஞ்சி சொல்லலாம், எவனாவது பைத்தியம் பேசலாம். அந்த மாதிரி ஊடகத்தில் நம்ம ஒரு கருத்தை அரசியலை முற்போக்க பேசுகிறோங்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு பைத்தியக்காரத்தனமாக உட்காந்துக்கிட்டு சோஃபா வந்துருச்சு, சோஃபா மேலே ஏறி நின்னாலும் நீங்கள் எனக்கு குள்ளமாக தெரியுறீங்க, நீங்கள் சோஃபாவில் இருந்து பேசுறதுனால அந்த பொண்ணோட வார்த்தை அத்தனை சோஃபா வேலை போயிட்டாருன்னு சோஃபான்னு சொல்லி குறிப்பிட்டு பேசுது. நீங்கள் சோஃபா மேலே உட்காந்து பேசுனதுக்கும் பிளாஸ்டிக் சேரில் இருந்து அப்போ சேரில் உட்காந்தப்போ பிளாஸ்டிக் சேர்னா அதுவும் இவங்களுக்கு பெருசாக தெரியல. இவங்களுக்கு ஒரு ரோட்டில் விற்கிற சோஃபாவை எடுத்துகிட்டு வந்து போட்டதுக்கு இவங்க கண்ணுக்கு எல்லாம் வந்து சோஃபா விலை போயிட்டாருங்க. சரி, சோஃபாவில் காசு வந்துருச்சுன்னே வச்சுக்கோங்க, ஒரு 3 சீட்டர் சோஃபா. அந்த சோஃபாக்கு கீழே எத்தனை கோடி அடிக்கிற முடியும்? இன்றைக்கி வெறும் 500 ரூபா நோட்டு தான் அதிகபட்ச வேல்யூ இந்தியாவில் இருக்கிறது. எத்தனை கட்ட 500 ரூபா நோட்டு அடிக்கிற முடியும்? ஒரு 2 கோடி, 5 கோடி, 10 கோடி, 10 கோடிக்கு விலை போயிடுவாரா அண்ணன் திருமா? என்ன பேச்சு இதெல்லாம்? அதில் இந்த மேடம் வேறு என்ன பேசுகிறாங்கன்னா, அவங்க சேரில் உட்காந்து பேசுங்க, நான் நார்மல் சேரில் உட்காந்து பேசுகிறதுனால தான் நான் கரெக்டாக பேசுகிறேன் போல், திரும்ப சோஃபாவில் உட்காந்ததுனால அவர் மாற்றி பேசுகிறாரு. ஒருவேளை நாமளும் சோஃபாவில் உட்காந்துருந்தா திரும்ப மாதிரி தான் பேசியிருப்போமா? ஒருவேளை இந்த சேர்ல உட்காந்துருக்கிறதுனால தான் நான் இப்படி கொள்கை பேசுகிறேனோ? கேவலமாக இல்லை, ஒரு தலைவரை உங்களோட ஒப்பிட்டு பேசுகிறீங்க. நிறைய அந்த 9 நிமிஷம் வீடியோவையும் நான் நோட் பண்ணி வச்சு பதில் கொடுக்குற மாதிரி இருக்குது. அவ்வளவு நான் என்ன வெங்காயத்துக்கு இவங்களை வாழ்த்தணும்? அதாவது அவங்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து வாழ்த்துவாராம், அவர் பெரிய மனுஷராம். அவர் முதுகில் குத்துனதுனால நான் என்ன வெங்காயத்துக்கு வாழ்த்தணும்? ஏன்னா மேடம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. கருணாநிதி ஸ்டாலின் அவர் வாழ்த்துவார், நான் என்ன வெங்காயத்துக்கு வாழ்த்தணும்னு நான் கேட்குறேன். அதனால் இவங்க பெரிய ஊடக நிறுவனமாக மாறிட்டாங்க. இவங்க பெரிய ஆள், நான்லாம் வாழ்த்த முடியாது. உங்கள் வாழ்த்தை யார் கேட்டா? புரிதல் இல்லாத மண்ணு மாதிரி பேசக்கூடிய உங்கள் வாழ்த்தை யார் கேட்டா? நான் வாழ்த்த முடியாது. என்ன வெங்காயத்துக்கு? வெங்காயம் வந்து என்னடா நம்ம சேனல் பேர்லாம் சொல்கிறாங்களேன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தலைவருக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன துரோகம்? நாம் அதுக்கு தான் சொன்னோம் 2016 கதையை.
அதுக்கப்புறம் நார்மல் சேரில் உட்கார்றதுக்கும் சோஃபாவில் உட்கார்றதுக்கும் இவ்வளோ வித்தியாசமா? அடடே! ஆமாம், கொஞ்சம் நல்லா மெத்துன்னு இருக்கும். நார்மல் சேரில் உட்காந்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சோஃபாவில் வந்து தான் மெத்துன்னு இருக்கும். திருமாவை கேட்குறாங்க, மேடம் நார்மல் சேரில் உட்கார்றதுக்கும் சோஃபாவில் உட்கார்றதுக்கும் இவ்வளோ வித்தியாசமா? ஒரு 10,000 ரூபா சோஃபா வாங்கி போட்டது உங்கள் கண்ணுக்கெல்லாம் பொறுக்கல. அதுவும் நன்கொடையாக வந்த சோஃபா, ரோட்டில் போட்டு விற்கிற சோஃபா, 10,000 ரூபா சோஃபா எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் இறக்குனதுக்கு வர்றவங்க போகிறவங்க கிட்ட உட்காந்து பேச இடம் இல்லையே, நாற்காலி இல்லையே. ஒரு முறையாக சந்தித்து ஒரு ஃபோட்டோ, ஒரு கட்சியோட தலைவர், எவ்வளோ பெரிய தலைவர் அவரை சந்திக்க வரவங்க உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசணும், சால்வை போடணும், ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கு உட்காந்து ஒரு ரூமை இன்டீரியராக டெக்கரேட் பண்ணக்கூட அவங்கக்கிட்ட வசதி இல்லாத சூழல்லையும் விலை போகாதவர் அண்ணன் திருமா. ஸ்டிக்கரை ஒட்டி மேனேஜ் பண்ணிக்கிட்டு சோஃபாவை நன்கொடையை வாங்கி இறக்குனா, இதுங்க பேசுகிற பேச்சை பாருங்கள். இதுங்க முற்போக்கா? இதில் இவங்க தலைவரே சொன்னாலும் வசனம். தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு, நீ உன் மூளைக்கு யோசிக்கிற, உன் அறிவுக்கு சரின்னு படுறத பேசு. அதனால் முன்ன நம்பின திருமாவே சொன்னாலும் இப்போ இவங்க அறிவு தப்புன்னு சொல்கிறதுனால இவங்க பேசுகிறாங்க. இதில் இவங்க கட்சியில் வந்து சேரலான் இருந்தாங்க. விசிகாவில் வந்து சேர்ந்துட்டு இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா உடனே வெளியேறி இருப்பாங்களாம். ஒரு காலத்துல நானே நினைச்சிருக்கேங்க விசிகால போய் சேரணும்னு. நல்ல வேலை என்ன, அங்கிருந்து இப்போ இந்த மாதிரி நடந்திருந்தா வெளியே வந்திருப்பேன். இது என்ன மாதிரி தெரியுமா? அந்த பாரத் யார் அவன் பேர், பிரதாப்னு ஒரு 80,000 சப்ஸ்கிரைபர் வச்சு ஒரு சேனல் வச்சுருந்தான். இந்த மாதிரி பொதுவாக தலித் மக்கள் இஷ்யூ இது எல்லாத்தையும் பேசிட்டு திடீர்னு நான் வந்து பெரிய பத்திரிகையாளர் ஆகிட்டேன், பெரிய பிரபலம் ஆகிட்டேன், என் மூஞ்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து விசிகால சேர்றேன் பாருங்கன்னு அதை போட்டு அதை நியூஸ் போட்டு அதை அவன் பெரிய பேச பொருளாகிட்டு ஒரு 6 மாதம் கூட போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த பையன் கட்சியில் போயிருக்க மாட்டான். அதுக்குள்ளே கட்சியில் பொறுப்பு வேணும், சீட்டு வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டு, அதெல்லாம் இல்லைப்பா தம்பி, அதுக்கெல்லாம் நிறைய க்யூ இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணமான்னா அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது என்னால். நான் எவ்வளோ பெரிய ஆள், ஊடகவியலாளர், அதுவும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், எவ்வளோ பேருக்கு எனக்கு தெரியுமா? அதனால் எனக்கு முதல்ல கொடுத்தாகணும். இல்லை முடியாதுன்னதுன்னு உடனே நான் கட்சியை விட்டு விலகுகிறேன், பிரதாப் இந்த கட்சியை விட்டு விலகினதுக்கு காரணம் தெரியுமா அப்படின்னு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாப்புல அவர். அந்த மாதிரி மேடம் வந்து இவங்களை நினச்சிக்கிட்டாங்க, நான் சேரில் உட்காரத்துனால தான் நான் கரெக்டாக பேசுகிறேன், கொள்கை அரசியலை பேசுகிறேன், அவர் சோஃபாவில் உட்காந்துட்டார் அதனால் மீறிட்டார் அப்படிங்கிற பேச்சை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து கட்சிக்குள்ளே வர்றது. நமக்கு போனால் அங்கே பதவி கிடச்சிரும், பொறுப்பு கிடச்சிரும், சீட்டு வாங்கிடலாம், நாளைக்கு எம்எல்ஏ ஆகிடலாம், எம்பி ஆகிடலாம், பிரதமர் ஆகிடலாம், அப்புறம் நாம் தான் முதலமைச்சர், நாம் தான் பிரதமர்னு நினச்சி அப்படி கனவோடு வர்றது. அதெல்லாம் இது வந்து சாதாரண கட்சி இல்லை. இப்படிலாம் நீங்கள் வந்த உடனே எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு தாவேக்கா மாதிரி வந்த உடனே சீட் வாங்குறது, ஜெயிக்கிறது இதெல்லாம் முடியாது. அதுக்கு கொள்கை வேணும், களம் இருக்குது, போராடணும், வழக்கு வாங்கணும் அப்படின்னு உடனே டக்குன்னு பின்னங்கால் பிடரையில் அடிக்க ஓடி வந்துடுறாங்க. அந்த மாதிரி மேடம் வந்து போய் நான் கட்சியில் சேரலான் இருந்தேங்க, சரி இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நான் இப்படி ஆனவுடனே நான் வெளியே வந்திருப்பேங்க அப்படிங்கிறது. என்ன திமிர் பேச்சு இதெல்லாம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நார்மல் சேரில் உட்காரத்துக்கும் சோஃபாவில் உட்காரத்துக்கும் வித்தியாசம்னு சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல இந்த பீத்த சோஃபாவுக்கு இவ்வளோவா, பீத்த சோஃபா இது பீத்த சோஃபாவில் உட்கார்ந்த உடனேயுமே பேச்சு இப்படி மாறும்னு நாங்க நினைச்சே பார்க்கலங்க தெரியுமா. இந்த பீத்த சோஃபாக்கே இப்படி மாறிட்டீங்களா? ஓ, உங்ககிட்ட எவ்வளோ பெரிய சோஃபா இருக்குது, எவ்வளோ காஸ்ட்லியான சோஃபா இருக்குது. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி நான் சொல்லட்டுமா? மேடம் இருக்காங்கல்ல, எனவே பேசுவோம் மேடம். இந்த மேடம் அவங்களோட சேனல் இவ்வளோ பெருசாக பூஸ்ட் ஆகி இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்குல்ல, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? அதுக்கு காரணமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான், அண்ணன் திருமா தான். அவரை பேசி தான் அந்த இடத்துக்கே அவங்க நகர்ந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அண்ணன் திருமாவை கையை நீட்டி பேசாதீங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர்னு பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தன் கேட்டிருப்பான். ஏன் கையை நீட்டி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கு பதில் போடுறேன்னு கையை நீட்டி பேசாதீங்க திருமாவுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு பேசி அது வைரலாகி அதில் இவங்களோட சேனல் ஃபாலோவர்ஸ் கூடினது தான் இவங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான ட்ரிகரிங் பாயிண்ட்டே அண்ணன் திருமா பற்றி பேசி இது வளர்ந்தது தான். அப்போது இந்த மேடம் ஏன் பேசியிருந்தாங்கன்னா அதில் ஏன் இவர் கையை நீட்டி பேசக்கூடாதா, வேறு யார் கை நீட்டி பேசினா பேசுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க.
இப்போது இந்த சோஃபா சொல்கிறாங்களே, பீத்த சோஃபா, அவன் கையை நீட்டி பேசாதீங்க திருமான்னு சொன்னதுக்கு பின்னாடி என்ன இருக்கோ, இங்கே இந்த பீத்த சோஃபாக்கா இப்படின்னு கேட்குறதுக்கு பின்னாடியும் அதே தான் இருக்குது. இதுக்கு மேடம், நான் திருமாவை விட இந்த சாதிய கட்டமைப்பில் கீழ் சாதி தான் சொல்லிக்கிட்டு என்னை சாதி வெறின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு, சாதி கட்டமைப்பில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை மேடம். சாதி கட்டமைப்பில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு முக்கியமே கிடையாது. உங்கள் மைண்டில் உங்கள் தலைவரை இங்கே வச்சிங்களே, அங்கே சாதியை எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்கிறது தான் முக்கியம். பீத்த சோஃபான்னு சொல்கிறதுக்கும் கையை நீட்டி பேசாதீங்க திருமான்னு சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த பிளாஸ்டிக் சேரில் திருமா உட்காந்தாருன்றதுக்கும் பீத்த சோஃபான்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க மேடம், விஜயகாந்தை சிஎம் ஆக்கணும்னு நினச்ச திருமாவளவன் விஜய சிஎம் ஆக்கணும்னு நினச்சிருந்தா கூட அதில் பெரிய ஆச்சரியம் இல்லை, நினைக்கிறதுல பெரிய தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. விஜயகாந்தை முதல்வராக்கி பார்க்கணும்னு நினைச்ச திருமாவுக்கு விஜய முதல்வராக்கி பார்க்கணுங்கிற ஆசை இல்லாமலா இருக்கும். விஜயகாந்தை சிஎம் ஆக்கணும்னு திருமா நினச்சாரு. ஆமாம், 2016 நினச்சாரு. அவரை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து தான் தேர்தலை அணுகுனாங்க. இன்றைக்கி விஜய் சிஎம் அதாவது தனிப்பெரும் கட்சியாக வந்துட்டார். அதுக்கப்புறம் சிஎம் ஆக்க விஜய் திரும்ப ஆதரவு கொடுக்குறாரு. அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை சிஎம் ஆக்கணும்னு திருமா கூட்டணியில் சேர்ந்ததுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று சேர்ந்துருச்சு. வேட்பாளர்னு ஒன்று வேணும். வேட்பாளர் இந்த காங்கிரஸ் பாஜக பண்ணுற மாதிரி வேட்பாளர் இல்லாமல் முதலமைச்சர் யாருன்னு சொல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியலே செய்ய முடியாது, தேர்தலே அணுக முடியாது. இது தாவேகாவாக இருந்தாலும். அப்போ முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒன்று வேணும். சரி, முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் தானா, ஏன் திருமாவே நிற்கலாம்ல? நிற்கலாம். பீத்த சோஃபாதக்கு இப்படியா, பிளாஸ்டிக் சேருக்கே இப்படியா, கையை நீட்டி பேசாதீங்க திருமா அப்படின்லாம் இந்த காலத்துலேயும் மனநிலை இருக்கும்போது, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2016 இந்த சமூகம் அண்ணன் திருமாவை முதலமைச்சராக ஏற்றுருக்குமா? ஏன் இப்போ ஏற்றுக்குமா? திருமாதான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி நின்னா இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்குமா? விஜய்க்கு வாக்களிக்குது, திருமாவுக்கு வாக்களிக்குமா? ஸோ அப்போவும் சனாதனத்துக்கு எதிர்ப்பாக ஒரு கூட்டணியை, ஒரு 3வது அணியை, இன்னொரு மாற்று அணியை, அதுவும் முற்போக்கு அணியை, கொள்கை உள்ள அணியை, திமுக அதிமுகவை விட வீரியமான கொள்கை அணியைத்தான் கட்டமைச்சாங்க. இப்போவும் அதே போல் ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, ஆளுநருக்கு அதிகாரம் வந்துடக்கூடாது, பாசிச பாஜக தமிழ்நாட்டை ஆட்டி படைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்றைக்கும், அன்றைக்கா இருக்கட்டும், இன்றைக்கா இருக்கட்டும், நாளைக்கா இருக்கட்டும், தன்னோட தனி நலன்லேருந்து அண்ணன் திருமா யோசிக்க மாட்டார். நாட்டு நலன், நாட்டு மக்கள் நலன். இப்போது நான் நாடுன்னு சொல்கிறது தமிழ்நாட்டை தான். அப்பேற்பட்டவரை விஜயகாந்த் யோசிக்கிறவர் விஜய் யோசிக்க மாட்டாரான்னா என்ன சொல்ல வரீங்க? என்ன உங்களோட எண்ணம்? அது என்ன? விஜயகாந்தை முதலமைச்சராக்க யோசித்தவர் விஜய முதலமைச்சராக்க ஆசைப்பட மாட்டாரான்னா என்ன சொல்ல வரீங்க அதில்? அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே போயிருந்தால் திருமாவாகவே இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 8 சீட்டு வேணும்னு கேட்டிங்க, 8 கொடுத்தாங்க, கேட்டதை கொடுத்தாங்க. வென்றது 2 அப்படின்னு, அதாவது நீங்கள் கேட்டதை கொடுத்தாங்க, ஜெயிச்சது 2 அப்படின்னு எகத்தாலும். 8 சீட்டு வேணும், கண்டிப்பா 8 சீட்டு வேணும். கொடுத்தாங்கல்ல, நாங்க கேட்டது 10, கொடுத்தது 8, வென்றது 2. தேர்தலுக்கு முன்னாடியே திருமா கூட்டணி விட்டு போயிருந்தா அந்த கூட்டணியோட நிலை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். எனவே பேசுவோம்ல முற்போக்கு பேசுகிறேன்னு நினைக்கிற இந்த தோழருக்கு வேணால் தெரியாமல் போயிருக்கலாம். 8 சீட்டு கேட்டாங்க, கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எது 8 சீட்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எதிர்பார்ப்பு என்ன பேசப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது, தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது. தேர்தல் தேதி அறிவித்தும் எதிரணியில் இருந்தவங்கெல்லாம், ஒருங்கிணையாமல் இருந்தவங்கெல்லாம் ஒருங்கிணைவுக்கு சீட்டு பகிர்ந்து எடுத்துக்கிற சூழலுக்கு போயிட்டாங்க. திமுக கூட்டணியில் அத்தனை இழுபறி நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தேர்தல் சமயத்தில் நடக்கக்கூடாதுன்னு அங்கேயும் தன் சுயநலம் பாராமல் நினச்சிருந்தா பேரம் பேசியிருக்க முடியும், இழுத்தடிச்சிருக்க முடியும், டிமாண்ட் பண்ணியிருக்க முடியும். தேமுதிகக்கு எம்பி சீட் கொடுக்கும்போது என்ன திரும்ப கொடுக்க முடியாதா? அந்த டிமாண்ட் இருந்துச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே அதை சொன்னாங்க அப்படின்னு அண்ணன் திருமா சொல்லியிருக்காரு. அப்பையும் கட்சியின் நலன், கூட்டணியின் நலன், பாசிச பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுனால
இழுத்து பேச விரும்பலை, 8 கொடுங்க போதும், பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கலான்னு சொல்லி முடிச்சுட்டு வந்தவர். ராஜ்யசபா சீட்டை பற்றியே அதுக்கப்புறம் பேசாமல் தவிர்த்தவர். 2 சீட்டு தான் ஜெயிச்சிங்க, 8 கேட்டல்ல, வாய் பேசினில்ல, ஜெயிச்சு 2 தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிற எகத்தாலும் அது. 8 கேட்டேன், நீங்கள் பெரிய ஆளுங்கன்னு சொன்னீங்க, 2 ஜெயிச்சிருக்க அப்படிங்கிற எகத்தாலும். திமுக எத்தனையில் ஜெயிச்சிச்சு? மீதி கூட்டணி காங்கிரஸுக்கு கொடுத்தீங்களே 27+1. தேர்தலுக்கு முன்னாடி எம்பி பதவியை தூக்கி கொடுத்தீங்களே காங்கிரஸ்காரனுக்கு, 27 சீட்டு கொடுத்தீங்களே, அவனை அடித்து கழுத்தப்பட்ட துரத்தி விட்டுட்டு இருக்கிற கட்சிக்கு கொடுத்தா இன்னும் உற்சாகமாக வேலை பார்த்துருப்பாங்களே. எவ்வளவு எதிர் வினைகளை, நெகட்டிவிட்டியை தவிர்த்துருக்கலாம். 27 கொடுத்தவன் 5 ஜெயிச்சுக்கிறான், அதுவும் திமுகவோட உழைப்பில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட உழைப்பில். 8 வாங்கிட்டு 10 கொடுத்தீங்களே தேமுதிக, கடைசியில் வந்து ஹீரோ என்ட்ரி கொடுத்தாங்களே தேமுதிக மேடம், 10+1 எத்தனை ஜெயித்தாங்க? 10+1 1. ஆனால் விடுதலை சிறுத்தைகள்னா மட்டும் உங்களுக்கு எகத்தாலும். இதில் வேறு நான் இந்த ஜாதி மனநிலையில் பேசலை. வேறு என்ன மனநிலை இது? என்ன சரி, ஜாதி மனநிலைன்னா இது என்ன மனநிலை இது? பீத்த சோஃபாங்கிறதும் 2 ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறதும் என்ன மனநிலை இது? அதுக்கடுத்து சோஃபா வரும்னு தெரிஞ்சு பேசின திருமாவுக்கும் சோஃபா வந்த பிறகு பேசுகிற திருமாவுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லையா? சோஃபா வரும்னு முன்னாடி இது எதாவது பேச்சா பாருங்களேன். சோஃபா வரும்னு தெரிஞ்சு பேசின திருமாவுக்கும் சோஃபா வந்த பிறகு பேசின திருமாவுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ எப்போவுமே திருமா அப்படி தான் இருக்கார், வெளில போயிட்டார் அவர். நீங்கள் அப்பப்போ ஒரு சோஃபா இறக்குனீங்கன்னா அவர் அப்பப்போ நிலைப்படம் மாற்றிக்குவார், ரெடியாக தான் இருந்தார். இதில் இந்த மேடம் வந்து திருமா மேலே இன்ஸ்பயர் ஆகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே போய் சேரலான் இருந்தாங்க. வேண்டாம், சீமானாக இருந்தால் நம்ம பேசுவதே வேறு விதம். அப்புறம் தலைவரோட முதுகில் யார் வேணா குத்தட்டுமே, ஆனால் நீங்கள் கண்ணீர் அப்போ தான் சென்டிமெண்ட், இந்த இடத்துல கொஞ்சம் சென்டிமெண்ட்டை தூக்கலாக காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸ்டாலின் முதுகில் யார் வேணா குத்துட்டோம், ஆனால் நீங்கள் ரொம்ப வலியோடு தான் பேசுகிறேன், அந்த வலி மண்ணாங்கட்டியை தூக்கி குப்பையில் போடுங்க. அதுக்காகலாம் இல்லை, நாங்க நம்பணுமே, தலைவருடைய முதுகுல யாரு வேணாலும் குத்துட்டும் திருமா, ஆனா நீங்க குத்தலாமா? என்ன வலியை பேசுறீங்க? என்ன பண்ணார் திருமா? இப்போ இந்த மக்களுக்கு என்ன துரோகம் செஞ்சிட்டார் திருமா? 24 மணி நேரமும் மக்கள் களத்தில் இருக்காரு, அதுவா? என்ன வழி கண்டுட்டீங்க நீங்கள்? அதுக்கப்புறம் என்னங்க திருமா, சாதாரண சோஃபாக்கே இப்படி சாதாரண சோஃபாக்கே நான் சொன்னல, பேச்சு முழுக்க சோஃபா தான். என்னங்க திருமா, சாதாரண சோஃபாக்கே இப்படி மாறிட்டீங்களே, ஆதவ அர்ஜுனாலாம் உங்களுக்கு கொள்கை வழிகாட்டியா? என்னங்க திருமா, சாதாரண சோஃபா ஆதவ அர்ஜுனாலாம் உங்களுக்கு ஒரு கொள்கை வழிகாட்டியா மாறினதை தான் எங்களால ஏற்றுக்க முடியல. எவ்வளவு நக்கல் திமிரு பிடிச்ச பேச்சு இது. ஆதவ அர்ஜுனா ஒரு கொள்கை வழிகாட்டி நான் திரும்ப சொன்னாரா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்க யாராவது சொன்னாங்களா? ஆதவ அர்ஜுனா தான் எங்களுக்கு கொள்கை வழிகாட்டினே. கொள்கை வழிகாட்டினா ஒரு கட்சிக்கு யார் தெரியுமா? அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், மார்க்ஸ், மேதகு, இவங்கெல்லாம் தான் கொள்கை வழிகாட்டி. நீ அவங்கள நக்கல் பேசுகிறன்ட்டு ஆதவ அர்ஜுனா கொள்கை வழிகாட்டின்னா எவ்வளவு எகத்தால் இருக்கணும்? என்ன பேச்சு இதெல்லாம்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்து ஆதவ அர்ஜுனா கொள்கை வழிகாட்டியா அப்படின்னா எவ்வளவு திமிர் பிடிச்ச ஆணவமான பேச்சு இது. அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அதுக்கடுத்து சோஃபா மீது ஏறி நின்னும் சிறுசா தெரியுறீங்க திரும்பவும் வா அப்படின்னு கூப்பிட மனசு இல்லையா? நாமளும் சோஃபாவில் உட்கார்ந்துருந்து இப்படித்தானே பேசியிருப்போம், சேரில் உட்கார்ந்துருக்கிறதுனால இப்படி பேசலை அப்படின்னு மேடம் அவங்களே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிறாங்க. திரும்பவும் வா கூப்பிடுறதுக்கு மனசில்ல திருமா. ஒருவேளை நாமளும் சோஃபாவில் உட்கார்ந்துருந்தா திரும்ப மாதிரி தான் பேசியிருப்போமா? இப்போ திரும்பி வா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு மனசு இல்லை. மீண்டு வா மீண்டு வா, எங்கே போனாய், யாரை தேடி போனாய், சென்டிமெண்ட் சாங் போடலாம் இது இவங்க சொல்கிறத வச்சு. எங்கே போனாய் திரும்ப மீண்டு வா அப்படின்னு அதுக்கு கூப்பிட மனசு இல்லை, அந்தளவுக்கு அவர் விலை போயிட்டார். சோஃபா மேலே ஏறி நிற்கிறார் இல்லடி என்னது இந்த விசு வசனம் வரல, அந்த மாதிரி இருக்குது. நான் 1967 பேண்ட்டை போடுறதில்லடா கண்ணா அப்படின்னு பேசுவான்ல, நீ போடாட்டி அம்மனமாக திருடான்னு சொல்லியிருக்கணும் அன்றைக்கே. அந்த மாதிரி உங்களை திரும்பவான்னு கூப்பிட மனசு இல்லை திருமா. அப்புறம் கூப்பிடாம அடுத்த தேர்தலுக்கு திமுக என்ன பண்ணுவோம்?
கூப்பிடாம விட்டுருமா? நீங்கள் ஒரு சாதாரணமாக ரசிக மனப்பான்மையில் யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு வந்து வீடியோ போட்டு கதறாங்க, திடீர்னு புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. தாவேக்களை நிறைய பேர் பண்ணுவாங்கல்ல, அது பே பண்ணி தான் அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம இவ்வளோ ஆதங்கப்பட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஊடகத்தில் தொடர்ந்து பேசக்கூடிய, உரையாடக்கூடிய, அரசியலை பேசுகிறோங்கிறீங்க, முற்போக்க பேசும்போது இங்கே நேரடி எதிரி கூட பிரச்சனை கிடையாது. உள்ளுக்குள்ளே இருந்து குழப்புறவங்க தான் ரொம்ப பிரச்சனையே. நீங்கள் இந்த இத்தனை காலம் வந்து பெரிய ஆதரவாளர் மாதிரி காட்டிக்கிட்டு, முற்போக்காளர் மாதிரி காட்டிக்கிட்டு, பெரியாரிஸ்ட் மாதிரி காட்டிக்கிட்டு, இப்படியெல்லாம் இருந்துட்டு திடீர்னு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம், நாங்கள் ஏமாற்றிட்டாரு, முதுகில் குத்திட்டாரு, பீத்த சோஃபாவுக்கு மேலே ஏறி நின்று இந்த சோஃபாக்கா, கேவலம் சோஃபாவுக்கு போய் எத்தனை சோஃபா, இப்படியெல்லாம் பேசுகிறவங்கள இந்த மாதிரியான நபர்களால் தான் மக்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் தெளிஞ்சு, என்ன மாதிரி நாட்கள்லாம் வருங்களேன், சாதிய மனநிலையாகவே இருந்து கொஞ்சம் நெஞ்சம் அப்படி இப்படி எந்திரிச்சு வரும்போது இந்த மாதிரியான நபர்கள் பேசி குழப்பி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், அடா இங்கே பெருங்குழப்பமாக இருக்கும் போல், அதுக்கு நம்ம ஒரே பக்கமாக ஒரே மைண்ட்லேயே இருந்துருவோம் போல் அப்படின்னு திரும்ப போயிட மாட்டோம். இந்த மாதிரியெல்லாம் சில்லற வேலை. உங்கள் வேலை என்ன? மக்கள்கிட்ட முற்போக்கு அரசியலை பேசணும். ஒரு ஊடகத்தில் வந்துக்கிட்டு மக்களை தெளிவுபடுத்துகிற இங்கே நாம் எனவே பேசுவோம் தோழருக்கு மட்டும் சொல்லலை, தலித் அடையாளத்தோட விசிக அடையாளத்தோடவே சில சில்லறைங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம எதுக்கு வந்தோங்கிறத மறந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னத்துக்கு நம்ம ஊடகத்துக்குள்ளே வரோம்? ஏன் ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து நம்ம ஊடகத்தில் செயலாற்ற வேண்டிய, பணியாற்ற வேண்டிய, செயல்பட வேண்டிய, இயங்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? அதுக்கு ஏதோ ஒரு பெரு நிறுவனத்தில் போய் சேர்ந்துட்டு போயிடலாம்ல. ஊடகம் தந்தை பெரியார் காலத்திலிருந்தும் சரி, இந்த காலம் வரைக்கும் சரி, ஊடகத்தை ஒரு நடத்துறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்பேற்பட்ட இடத்துல இருந்துக்கிட்டு வெறுமனே சும்மா வியூஸ்க்காக ஏன்னா காசு கொடுத்தா வாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட பேசி அவனுக்காக பேசிடலாம், கட்சிக்கு ஜால்ரா போடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து இயங்க வேண்டிய தேவை இருக்குது. என்ன இருக்குது? ஏதாவது ஒரு பெரு நிறுவனத்திலே சேர்ந்துட்டு போயிடலாம்ல, சேர்ந்து வேலை செஞ்சுட்டு போயிடலாம்ல. என்ன தேவை வேண்டியிருக்கு? அப்போ நாம் மக்களுக்காக வரோம், மக்கள்கிட்ட முற்போக்கு சிந்தனைகளை விதைக்க வரோம், ஒரு சமத்துவ சிந்தனை விதைக்க வரோம். அதிலிருந்து பேசி பின்னோக்கி வந்துடக்கூடாதுல்ல. அப்படியான விஷயங்கள்லாம் பேசி ஒரு அங்கீகாரம் பெற்ற பிறகு டக்குன்னு நான் அங்கேருந்து கீழே விழுந்த மாதிரி நான் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில்லறத்தனம் பண்ணிடுறது இல்லை. என்ன மாதிரி சிந்தனை இதெல்லாம்? பொறுப்போடு நடந்துக்கணும். நம்ம பார்த்து, நம்ம செயல்பாடுகளை பார்த்து, நம்ம பேச்சை பார்த்து, நம்ம தரவுகளை கேட்டு இளைஞர்கள் வந்து மனம் மாதிரி முற்போக்கு நோக்கி நகரணுமே தவிர, சமூக நீதி அரசியலை நோக்கி நகரணுமே தவிர, சமத்துவ சிந்தனை கொண்டு வரணுமே தவிர, அப்படி கொஞ்சம் நெஞ்சு தெளிஞ்சு வரவங்களை பிற்போக்குத்தனத்தில் நம்ம மீண்டும் தள்ளி விட்டுறக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். தயவு செஞ்சு இந்த தோழர் இந்த மாதிரியான பதிவுகள்லாம் போடக்கூடாது. நம்ம விசிக்காக நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்ல, விசிக்காக விமர்சனம் வைங்க, யார் வேணான்னா கருத்தாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த கருத்துக்கு என்ன? அப்போ நீங்கள் கருத்திலாம் ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் தானே திரும்ப சொன்னீங்க விஜய் வந்து ஆர்எஸ்எஸோட பிள்ளைன்னு, இப்போ மாறிடுச்சா? பதில் சொல்கிறோம், நாங்கள் பதில் சொல்கிறோம், நிறைய சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நான் பதில் சொல்கிறேன். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் திரும்ப பதில் சொல்ல வேண்டியதில்லை. நான் சொல்கிறேன் பதில். ஓகேங்க, நீங்கள் கேட்குறது நியாயம்தான், இந்த மாதிரிலாம் சூழல் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு பதில் சொல்கிறேன். அதை விட்டுட்டு சோஃபாவில் ஏறி நிற்கிறது, பீத்த சோஃபா வந்தால் இப்படி தான் பேசுவாங்களோ? நான் சோஃபாவில் உட்காரல, சேரில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால நான் கரெக்டாக பேசுகிறேன், சோஃபா எனக்கு வந்தாலும் நான் வேணான்னு சொல்லிடுவேன். அப்படியா? சொல்லலாம், நிறைய சொல்லலாம். சோஃபா வேணான்னு சொல்கிறதுக்கு நிறைய சொல்லலாம். இதெல்லாம் வேணாம். நம்ம பயணம் அப்படிங்கிறது வந்து மக்களை அரசியல்படுத்த இருக்கணும், இந்த சமூகத்தை பண்படுத்த இருக்கணும், குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு இருக்கக்கூடாது. அதை தாண்டி நீங்கள் எந்த கட்சியில் வேணா இருங்க, நீங்கள் திமுக காரின்னு வேணால் சொல்லிக்கிங்க, பெருமையாக சொல்லிக்கிங்க, இங்கே வச்சுக்கோங்க, யார் வேணான்னா. ஆனால் உங்கள் தனிப்பட்ட நிலைப்பாட்டோடு எடுத்துகிட்டு வந்து குழப்பி மக்களை கன்வின்ஸ் பண்ணாதீங்க. இப்போ சரி, நீ கூட தானே விசிகாக்கு பேசுகிற, விசிகாக்கு பேசுகிறது நம்ம தனிப்பட்ட லாபத்துக்காகவோ தனிநபருக்காகவோ, எனக்கு விசிகாவில் சேர்ந்த நண்பர்களை நிறைய தெரியும் அப்படிங்கிறதுக்காகவோ, அவங்கக்கிட்ட ஏதாவது நான் கிவன் டேக் பாலிசி ஏதாவது நான் பெற்றுக்கிட்டு வாங்குவேன், ஏதாவது ஒரு பயன் பெறுறதுக்காக பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நான் இந்த சமூகத்தில் ஒரு கட்டமைப்பால் உருவாக்கப்படுறேன், ஒரு சாதிய சிஸ்டம்குள்ளே சிக்கி தவிச்சு வரேன். எனக்கு ரொம்ப இயல்பாக ஒரு சாதி பெருமிதமோ இன்னொரு சாதி வெறுப்பும் விதைக்கப்படுது.
அதுபோல் அதிலிருந்து தெளிஞ்சு வரும்போது இது போல் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான சூழ்ச்சியெல்லாம் இருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எனக்கு. மற்றபடி விசிகாவில் பெருசாக எனக்கு ஒன்றுமே கிடையாது. பெருசாக இல்லை, சிறுசாக கூட. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்போ ஒரு பேட்டிக்கு கூட ரொம்ப எளிமையாக அவங்கள அணுகிட முடியாது. ரொம்ப ஈஸியாக போய் ஒரு பேட்டி கொடுங்க, எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க நம்ம சேனலுக்கு அப்படின்னு அவ்வளோ சீக்கிரம் நான் அவங்கள அணுகிட முடியாது. அவ்வளோ சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சவங்கள வந்து அடிக்கடி வந்து எனக்கு என் சேனலுக்கு பேசிட்டு போங்க, என் சேனலை கொஞ்சம் வளர்த்து விட்டு போங்க, அப்படிலாம் கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த லாப நோக்கமும் கிடையாது. என் இளைஞர்கள் தான் எனக்கு என் கண் முன்னாடி இருக்காங்க. என் மக்களை, என் இளைஞர்களை இந்த மாதிரி வெறுப்புணர்ச்சி கொண்டவங்களா, சாதி வெறி கொண்டவங்களா இல்லாமல் ஆக்கிடணும். என்னால் ஏதோ ஒரு சதவீதம் சின்ன ஒரு அதிர்வை ஏற்படுத்திட முடியுமா அப்படிங்கிறதா நோக்கம். மற்றபடி யாருக்கும் நம்ம வந்து இங்கே வந்து அவங்கள தூக்கி நம்ம துதி பாடணும்னு ஒன்றும் இல்லை. சிலர்லாம் என்கிட்ட நீ வந்து திருமாவுக்கு தாலாட்டு பாடுற தெரியுமா அப்படிம்பாங்க. நான் தாலாட்டு பாடி திருமா தூங்குற அளவுக்கு இருக்காருன்னா சந்தோஷம் தான் எனக்கு. திருமாவுக்கு தாலாட்டு பாடுற நீ இது பதில் சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறேன். என் மக்கள், என் இளைஞர்களே என் இலக்கு, அவ்வளோதான். இதை தாண்டி அந்த இளைஞர்களை, என் மக்களை பண்படுத்துறதுக்கு தார்மீக கடமையாக நான் விசிகாவை ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா விசிகாவை எதிராக நிப்பாட்டி தான் என் மக்கள் பிளவுபட்டு கிடக்கான், என் இளைஞர்கள் வந்து வீழ்த்தப்பட்டு கிடக்கான் சாதி வெறிக்குள்ள. அப்போது நான் அதை சரி பண்ண வேண்டிய தேவையும் கடமையும் எனக்கு இருக்குது. அப்போ நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை, அண்ணன் திருமாவை, அதுவும் அப்படி வந்தவன் தான் நான். அண்ணன் திருமா எப்பேற்பட்ட தலைவன் உணர்ந்து கொண்டேன். நூற்றாண்டுகள், நான் இப்போ இல்லை, தொடர்ச்சியாக பேசும்போது சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அண்ணன் திருமா நமக்கு நூற்றாண்டுகளில் கிடைக்காத ஒரு பொக்கிஷம். ஒரு 100 ஆண்டுக்கு ஒரு தலைவன் கிடைப்பான்னா அப்படியான ஒரு தலைவர் அண்ணன் திருமா. அந்த பொக்கிஷத்தை நாம் முறையாக பயன்படுத்தி நம்ம தலைமுறைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். நான் இந்த மாதிரி ரசிகத்தன்மையில், பாலபிஷேகம் பண்ணுற தன்மையில் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது நீங்கள் உங்களையே ஏமாற்றிக்கிட்டு ட்ராமாவாக வெளிப்படுத்தினாலும் சரி, தப்பு. தோழர் தான் அப்படிங்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுருந்தா கூட உங்கள் கருத்துக்கு தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்கள் மேலே எனக்கு எதுவும் எந்த கோபமும் இல்லை, எந்த வெறுப்பும் இல்லை. உங்கள் கருத்து தவறான கருத்து, அதை தான் சொல்ல வந்தேன். இதுபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது யாராவது ஒரு பரப்பினாலும் அரசியல் வெங்காயம் பதில் கூறும். நன்றி.